எல்லோருக்கும் வணக்கம். எங்கு தொட்டாலும் இன்பராகம் டிங்ட டிங்டாங்க டிங்டடாங். நண்பர்களே, இங்கே பாருங்க, நிஃப்டி 24,000 தாண்டி டிங்குன்னு ஒரு பெல் அடித்து சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் மிகப்பெரிய நியூஸ் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸும் 1 லட்சத்தை நோக்கி வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 79,000 இருக்குது. இது நம்மளுக்கு என்ன ஒரு நம்பிக்கையை கொடுக்கு அப்படின்னா, நம்மளுடைய வாழ்நாள்லேயே இந்த 25,000 நிஃப்டியையும் அதை தாண்டி 50,000 போய் தொடும்போதும் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறதா நான் உணர்றேன். ஸோ கடந்த 4 வருஷமாகவே ஷேர் மார்க்கெட்டில் தொடர்ந்து நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருக்கீங்க. சாதாரணமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கூட போட்டு வச்சுருந்தீங்க, அல்லது நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான தருணம் தான். இன்றைக்கி எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா பார்க்கும்போது அடடா இவ்வளவு வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம அவங்ககிட்ட கேட்டுக்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டு ஓடி போயிடாதீங்க. இன்றைக்கி மட்டுமே 7,600 கோடி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் கேஷ் மார்க்கெட்டுக்குள்ளே பணம் போட்டிருக்காங்க. நம்மளால் இதுதான் சௌரின்னு சொல்லிட்டு ஒரு 3,600 கோடிக்கு சும்மா விற்று பணத்தை பண்ணி வச்சுக்கிட்டாங்க டிஐஸ். அவங்க நல்லா தான் கேம் பிளான் பண்ணுறாங்க. எது எப்படியோ தொடர்ந்து யாராவது ஒருத்தர் ஒன்றா டிஐஸ் வாங்கி ஏற்றி விட்டும், இல்லைன்னா எஃப்ஐஎஸ் வாங்கி ஏற்றி விட்டும் மாற்றி மாற்றி மார்க்கெட்டை மேலே வச்சா சரிதான். ஆனால் ஒன்றுங்க, என்ன டிசைனோ என்ன ஆகாவளித்தனமோ, மார்க்கெட் தொடர்ந்து 4 நாளாக ஏறிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒன்றையும் ப்ராஃபிட்டே காணோம். மூமெண்ட்டே இல்லாமல் கல் மாதிரி கிடக்கு. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் கல் மாதிரி கிடக்குதுன்னா அப்போ இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உலகம் பூராவுமே அப்போ நிஃப்டி மட்டும்தான் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே கும்பா பாடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த எல்டிஐஎம்னு ஒரு ஷேர், அதில் ஒரு நண்பர் வாங்கி வச்சுக்கிட்டு ஐயோ கீழே இறங்கி போச்சே, யாராவது எனக்கு சப்போர்ட்டுக்கு வாங்க, கூட துணைக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தார். சரி ஓகே, இவருக்கு துணைக்கு போவோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். அது பார்த்தா கடைசியில் 13% ஏறி 600 ரூபா பக்கம் லாபம் இருக்குது. அந்த நண்பருக்கு வாழ்த்துக்கள், ரொம்பவும் நன்றிகள். அந்த நண்பர் துணைக்கு கூப்பிடுறப்ப இந்த ஷேர் எந்த இடத்துல இருந்ததுன்னா ஒரு சப்போர்ட்டுக்கிட்ட இருந்தது. சரி ஓகே, அவர் சொன்ன உடனே இந்த ஷேர் எனக்கு அறிமுகம் ஆன உடனே சரி ஓகே, ஒருவேளை இந்த ஷேர் இந்த சப்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்து ஏறி இருக்கான், ஒருவேளை இங்கிருந்து அப்படியே மேல் நோக்கி போனால் லாபம் தானே அப்படின்ற மாதிரி அவருக்கு துணைக்கு துணை கொடுத்த மாதிரி ஆச்சு. ஏதாவது லாபம் வந்தால் பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். பரவாயில்ல, ஒரு 10% சம்பாரிச்சு கொடுத்துட்டாப்புல. நண்பர்களே, இந்த மணப்புரம் ஷேர் அப்படியே உங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கான் பணத்தை. இன்னைக்கு ஒரே நாளில் 7.25% ஏறி இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இது கோல்டு ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் தயாரிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அல்லது கோல்டு வச்சுக்கிட்டு லோன் கொடுக்கக்கூடிய செக்டராக இருந்தாலும் சரி, 2 செக்டருமே இப்போ பரவாயில்லாம தான் இருக்குது. ஃபோக்கஸில் இருக்கிறதுனால இறங்கினாலும் ஏறிடுறானுங்க. இதனுடைய பெரிய ரேஞ்சு உண்மைக்கு எவ்வளவு இருக்குது கடந்த காலங்களில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இவனுடைய ரேஞ்செல்லாம் 240 ரூபா பக்கத்தில் வரணும். பட் இந்த ஷேர் தொடர்ந்து உடனே ஜம்ப் அடிக்க முடியாமல் திணறி திணறி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மீனுக்குள் ஒரு சின்ன மீன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெரிய ட்ரேடிங் ரேஞ்சில் இடையில ஒரு குட்டியுண்டு ஒரு ட்ரேடிங் ரேஞ்ச் போட்டு அந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போகணும் அப்படின்றதான் எல்லாத்தினுடைய ஆசை. நானெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஷேர் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, நான் இங்கே வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த ரேஞ்சை ஸ்டாப் லாஸாக போட்டுக்குவேன். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக போட்டு இங்கே வாங்கியிருக்கேன், இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன், நகர்த்திக்கிட்டே வருவேன். ஒருவேளை 250 ரூபா போயிடுச்சுன்னா இங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸை தூக்கி நகர்த்தி வச்சு 210ன்னு வச்சுருவேன். சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு கல்யாணமான அந்த நொடியிலிருந்தே காத்துக்கிட்டு இருப்பாங்க. 60 வயசு ஆனாலும் அவருக்கு நிம்மதி கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தெரில. சில பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆனதுலேருந்தே நிம்மதி தான். அந்த வகையில் இந்த ரூட் மொபைல் அப்படின்ற ஷேர் எந்த ஷேரை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. ஒரு சப்போர்ட்டில் உழுகிறான்னா அவனுக்கு ஒரு சான்ஸ். அந்த சான்ஸுக்கு அப்புறம் அவன் 1 வருஷத்தில் ஏறுறானா, அப்படியே கூட மணப்புறம் பார்த்தோமே 3 வருஷம் நீட்டிப்படுத்து அப்புறம் ஏறுறானா அப்படின்றது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இந்த ரூட் மொபைல் கடந்த 5 நாட்களில் 21% அசால்ட்டாக ஏறிட்டாங்க. இந்த 1 இயர் பீரியடில் அவன்லாம் கீழே 1,400 ரூபாய்க்கு யாரும் போய் டச் பண்ணாமல் கீழே கிடந்தது. ஸோ இப்போ ஜஸ்ட் லைக் தட் ஒரு 400 ரூபா ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டான். ஸோ எப்போவுமே ஒரு சப்போர்ட்டில் ஒரு ஷேர் எடுக்கணும். அது எப்போ ஏறுமோ அப்போ அந்த லாபத்தை அனுபவிச்சிக்க வேண்டியதான். அது வரைக்கும் அந்த ஷேரோட சேர்ந்து ட்ராவல் பண்ண வேண்டியதான். இந்த அம்புஜா சிமெண்ட் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? நண்பர்களே, நிறைய பேர் இந்த ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் ஐபிஓ கிடைச்சிருக்குதா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு லாபம் கிடைக்க வாழ்த்துக்கள். அதுபோக இருக்கக்கூடிய 2 ஐபிஓ, முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய இந்த அலைடு பிளெண்டர்ஸ் அண்ட் அப்படின்ற ஐபிஓ என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா ஜூன் 28, நாளைக்கு க்ளோஸ் ஆகுது.
அப்போ இவங்களுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 20% தான் கிடைக்கிற மாதிரி இருக்கு. கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி இதுவும் ஒரு 5% 10% லிஸ்டிங்கில் வந்ததுன்னா சுமார் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சுமாரான ஐபிஓவாக தான் இருக்குது கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பொறுத்த வரைக்கும். இந்த விராஜ் அயான் அப்படின்ற ஐபிஓ ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. இதனுடைய க்ளோசிங் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் 28. ஸோ இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்னா அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 40% லிஸ்டிங் கெயின் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா காட்டுது. கடைசிக்கு 20% கிடைச்சா கூட சந்தோஷம் தான். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரே நாளில் 4% கீழே இறங்கி பல பேர்த்த நோகடிச்ச கிளி யாருன்னா இந்த ஏயு பேங்க் தான். இன்னைக்கு ஒரே நாளில் 4% இறங்கியிருக்கான். இந்த சமயத்தில் ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் கொஞ்சம் மொமெண்டம் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ கூடிய விரைவில் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற ஷேர் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தருமா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். இதெல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்த சமயத்தில் இந்த 110 இல்லை அதுக்கும் மேலே இருந்த ஷேர் தான். அதுக்கப்புறம் டவுன் ஆகிட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் கூட டவுன் ஆகிட்டு மறுபடியும் ரெக்கவரி எடுத்து மேல் நோக்கி வரத்தான் பார்க்குறான். பட் ஒரு பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதை தாண்டி எப்படியாவது ஒரு 110 வந்துட்டான்னா இந்த ஷேர் பேட்டர்னுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். நண்பர்களே, நம்ம இப்போ ஒரு 4 ஷேர் பார்க்க போகிறோம். அதில் ரொம்பவுமே வேகமாக இருக்கக்கூடிய பங்கு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்கைல் அமீன் தன்னைத்தானே காமிச்சுக்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட தடவை கவுந்துப்படுத்துறது தான் இந்த ஷேர். இப்போ கடைசி சான்ஸாக இந்த மாதத்துக்குள்ளே, ஏன்னா இனி வரக்கூடிய மாதங்களில் ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ ஒரு 10-20% ஏறுறது அல்லது இறங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அப்போ நியூஸ் இருக்குது. இப்போ டெக்னிக்கலுக்காக இப்போ இந்த மாதத்துக்குள்ளே நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 10% ஏறுவானா? அப்படி ஏறினால் இந்த மாதத்தில் சப்போர்ட் எடுத்த இந்த சப்போர்ட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். எத்தனையோ முறை ஏமாற்றிருக்கான். நாளைக்கு இந்த ஒரு நாளில் இந்த ஷேர் கொஞ்சம் மேல் நோக்கி வந்து அடுத்து வரக்கூடிய மாதங்களில் 2750 வந்ததுன்னா கூட சந்தோஷம்தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேட்டா மேட்டிக்ஸ் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மொமெண்டம் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இவனுடைய பழைய ரேட் 750 ரூபாய்க்கு பக்கத்தில் வரணும். ஸோ இன்னைக்கு காமிச்ச மொமெண்டம் இதே மாதிரி லாங் டேர்மில் திடீர்னு மொமெண்டம் காமிச்சு மேல் நோக்கி வந்ததுன்னா 700 ரூபாய்க்கு மேலையெல்லாம் வர வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய இந்த இபிஎல் அப்படின்ற ஷேர் ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இபிஎல்னுடைய டிவிடெண்டெல்லாம் 2% பக்கம் கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய பிஎன்எல்லாம் பார்த்தோம்னா 84 கோடியில் ஆரம்பித்த கம்பெனி 210 இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸில் பெரிய ஆளுகளாக இருக்காங்களான்னு பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டிஎஸ் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ளும்படியான ஹோல்டிங் பர்சன்டேஜ் இருக்குது. அப்போ இந்த இபிஎல் ஷேர் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வந்ததுன்னா அவனுடைய பழைய கையை 230 ரூபாய்க்கு மேலே வரணும். அப்படி இந்த ஷேர் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆக்சுவலாக என்ஜாய் பண்ண வேண்டிய நாள். நிஃப்டி 24,000 தாண்டி இருக்கு. சென்செக்ஸும் இருக்கிறதுலே உச்சத்தை தொட்டிருக்கு. அப்போ இந்த குப்புறப்படுத்தி தூங்கக்கூடிய இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஷேரை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம முடிச்சுக்கிறது நல்லது. இந்த ஷேர்லாம் வந்து எப்போவோ ஒரு இடம் நல்லா சப்போர்ட் எடுத்து இங்கிருந்தே மேல் நோக்கி ஏறி இருக்கலாம். 28 ரூபாயிலிருந்தே மறுபடியும் பழையபடி அவன் 31 ரூபா போயிருக்கலாம். பட் அந்த ஷேர் வந்து வீக்காக இருக்கிறதுனால ரொம்ப வீக்காக தான் இருக்கான். இப்போ கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஷேருக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்றது இருக்குது. தொடர்ந்து இந்த சப்போர்ட் தான் பல நாட்களாக இந்த ஷேரை பிடிச்சி வச்சுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அந்த சப்போர்ட் அப்படியே ஹோல்டு பண்ணி மேல் நோக்கி வந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 30 வரலாம். இல்லைன்னா ஐ வில் மீட் யூ அரௌண்ட் 20 rupees அப்படின்ற மாதிரி அவன் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதில்ல. எது எப்படியோ எத்தனையோ ஷேர்கள் வந்து இப்போ மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி வரும்பொழுது நல்ல லாபத்தில் கொடுத்துருக்கு. பட் இந்த ஷேர் இன்னுமே கும்பா பாடிக்கிட்டு தான் இருக்குது. இவனுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் விடிவு காலம் வரும். அது இங்கே 27 ரூபாயில் இருந்தேவா அல்லது 20 ரூபா போயிட்டு அப்புறம் 36 ரூபாயா அப்படின்றது தெரியல. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.